ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்ஃபை பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் இருக்க பேசிக் நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதை ப்ரொவைட் பண்ணது ஐ செக்யூரிட்டி, அதாவது அவரோட கோர்ஸை தான் எடுத்து நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது நெட்வொர்க் பேசிக்ஸ்ன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் கிராக்கிங் டபிள்யூஇபி என்கிரிப்ஷன் பற்றி பார்ப்போம். அதில் ஒரு 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராக்கிங் டபிள்யூபிஏ என்கிரிப்ஷனை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அதில் யூஸ் பண்ணுற 4 மெத்தடை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டபிள்யூஇபினா என்ன அது அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம். ஓகேவா? டபிள்யூஇபினா வேறு ஒன்றும் இல்லை, வயர்ட் எக்யூவலன்ட் ப்ரைவசி. ஓகேவா? நெக்ஸ்ட் டபிள்யூபிஏனா ஒய்ஃபை ப்ராடக்ட் அக்சஸ் அப்படின்வாங்க. டபிள்யூஇபியோட டபிள்யூபிஏவோட இது என்கிரிப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? என்கிரிப்ஷன் டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன பார்த்தோம்னா ஒரு 3 மெயின் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? டபிள்யூஇபி. ஓகே, சொன்னேன்ல, டபிள்யூஇபின்றது வெரி ஈஸி டு கிராக், ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டபிள்யூபிஏன்றது கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். டபிள்யூபிஏன்றது அதே மாதிரி தான் சேலஞ்ச் அதிகமாக இருக்கும். டியூன் இருக்கிறது, அதாவது 1 2 அப்படிலாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்ல, அது மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக என்கிரிப்ஷன் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங் பேசிக், அதை பற்றி அந்த கான்செப்டில் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏ நெட்வொர்க் இஸ் ஏ நம்பர் ஆஃப் டிவைஸ் கனெக்டட் டுகெதர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது 1 இல்லை 4 கம்ப்யூட்டர் ஒரு வயர் மூலமாகவோ இல்லை ஒரு ஒய்ஃபை மூலமாகவோ கனெக்ட் பண்ணி செஞ்சு வச்சிருக்கிறதா ஒரு நெட்வொர்க்குன்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஷேர் ரிசோர்ஸ் பிட்வீன் த கனெக்டட் டிவைஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, அதிலிருந்து ஒரு நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இது இருக்க டேட்டாவை அந்த இதுக்கு, அதாவது நம்ம எப்படி சொல்ல, ஒரு ஒரு 4-5 கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குது. இப்போ சிஸ்டத்தில் ஃபைலை நான் இந்த சிஸ்டத்துக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்க ஃபைல் அந்த சிஸ்டத்துக்கு போகணும். அங்கே இருக்க ஃபைல் இந்த சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல, அதுக்கு பேர் தான் நெட்வொர்க்குன்னுவாங்க. அதான். ஓகேவா? ஆல் நெட்வொர்க் ஒய்ஃபை ஆர், அதாவது முதல் சொன்ன மாதிரி தான் ஒய்ஃபை இல்லை இல்லாட்டி வயர்டு, இது மூலம் கனெக்ட் ஆகிறது தான் நெட்வொர்க்குன்றாங்க. ஒன் டிவைஸ் ஆக்ட் அஸ் சர்வர். த சர்வர் கண்டெய்ன்ஸ் டேட்டா தட் ஷேர் பிட்வீன் த கனெக்டட் டிவைஸ். அதாவது இன்னொரு ஒன்று இருக்கு, ஒரு 5 சிஸ்டம் இருக்குன்னா சுற்றி ஒரு 4 சிஸ்டம், நடுவில் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது நடுவில் இருக்க சிஸ்டம் சர்வர்னு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம கிளைண்ட்டு. அதாவது நம்ம எப்படி சொல்ல, இப்போ நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம்னா சர்வர் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் போய் டேட்டா இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம். பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான மொத்த ஸ்டோரேஜுமே அங்கே இருக்கும், அதுதான் சர்வர். இதே மாதிரி தான் ஒரு டிவைஸு, அந்த டிவைஸில் டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம ரிமோட் அக்சஸ் மூலமாகவோ இல்லை வயர் அக்சஸ் மூலமாகவோ யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? அது பேர் தான். ஓகேவா? சொல்லியிருக்காங்க. இன் மோஸ்ட் ஒய்ஃபை நெட்வொர்க் சர்வர் ரவுட்டர் அதே டேட்டா மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பேசிக்கில் கன்க்ளூஷன், அதை பற்றி பார்ப்போம். ஓகேவா? அதாவது இந்த லைனோட ஒரு கன்க்ளூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சொல்ல வராங்கன்னா, the only device in the network that has access to share data. ஓகேவா? இன்டர்நெட் இன் மோஸ்ட் கேஸ் இன் சர்வர். ஓகேவா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, த ஒன்லி டிவைஸ் இஸ் த நெட்வொர்க் கனெக்ட் அக்சஸ் த ஷேர் டேட்டா. அதாவது ஒரு இதை மட்டும்தான் அக்சஸ் பண்ண, ஷேர் பண்ணும். அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரை சொல்கிறேன். இது ஒரு சோர்ஸுன்னுவாங்க. இந்த சோர்ஸ்லேருந்து இது ரவுட்ரு. ஓகேவா? அக்சஸ் பாயிண்ட். இது சோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது அக்சஸ் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த அக்சஸ் பாயிண்ட்லேருந்து கிளைண்ட் கனெக்ட் ஆகிறது. ஓகேவா? இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஆல் த கனெக்டட் டிவைஸ் ஹாவ் நோ டைரக்ட் அக்சஸ் டு த இன்டர்நெட். அதாவது இந்த கிளைண்ட்லாம் இருக்காங்கள்ல, அந்த கிளைண்ட்லாம் டைரெக்டாக இன்டர்நெட்டில் அக்சஸ் பண்ண முடியாது.
அதை வந்து இந்த மாதிரி ஒய்ஃபை ரவுட்ரு அந்த மாதிரி இருக்கிறத சுவிட்ச் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். அதான் கரெக்டான இது. நெட்வொர்க் பேசிக் கொஸ்டின்ஸை பற்றி இப்போ பார்த்துடலாம். Then how can all the device in network can access the internet அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா how can all device நெட்வொர்க் அக்சஸை எப்படி இன்டர்நெட் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, when a device in the network need access share resource internet send request, அப்போ சொன்ன மாதிரி தான் ரிசோர்ஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா அக்சஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ரிசோர்ஸ், இது அக்சஸ் பாயிண்ட். ரிசோர்ஸுன்றது இன்டர்நெட்டு, அக்சஸ் பாயிண்ட்றது ஒய்ஃபை ரவுட்ரு. ஓகேவா? இந்த கிளைண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. எனக்கு இப்படி ஒரு நெட்ஒர்க் தேவைப்படுதுன்னு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நிறையா நெட்ஒர்க்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க காமனாக. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ரவுட்டர் தென் ப்ராசஸ் த ரெக்வஸ்ட். எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுதுன்னா, ரவுட்டர் எப்படி பண்ணுறதுனா, இப்போ கிளைண்ட் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். எனக்கு இப்போ இவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க, எனக்கு நீ வந்து நெட்ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணு, அதாவது ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரோட்டோக்கால் அந்த வந்து ப்ரொவைட் பண்ணுன்னு ரவுட்டர் வந்து கேட்கும். அதுக்கேற்ற மாதிரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, when a device in the network need to access the shared resource internet send request to the server router. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்மளுக்கு தேவையான இன்டர்நெட் ஆக்சஸை வந்து நம்ம கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் கேட்குறேன், கூகுளில் சர்ச் பண்ணு அப்படின்னா இது டைரெக்டாக போகாமல் என்ன பண்ணும், இது வந்து அக்சஸ் பாயிண்ட் போய் அக்சஸ் பாயிண்ட்லேருந்து ரிசோர்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் இது வந்து டைரெக்டாக இங்கே கிளைண்ட்டுக்கு வராது. இது வந்து அக்சஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கு வரும். ஓகேவா? All of this data request response transfer the packet Wi-Fi network. This packet are sent here between. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கான்செப்ட் நெட்வொர்க் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு, ஹாய் ஹலோ இந்த மாதிரி தான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் அந்த மாதிரி வந்து இது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? ஏர் மூலமாக வந்து பாக்கெட்டை அது ஒரு ஏர் மூலமாக வந்து டேட்டாவை பண்ணலாம். அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பாக்கெட்ஸுன்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்து கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேன் வி ஜஸ்ட் கேப்சர் ஆல் பாக்கெட் அண்ட் அனலைஸ் தம்? ஆமாம், அதாவது ஏரில் தான் போகணும்ல. ஏரில் வந்து இப்போ டேட்டாலாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னா ஒரு பாக்கெட்ஸுன்னுவாங்க. அந்த பாக்கெட்டை வந்து கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்னிஃபிங்னுவாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வர வீடியோவில் வந்து இந்த ஸ்னிஃபிங்னா என்ன அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நெட்வொர்க்கிங்கை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.